நீங்கள் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் அந்த ஆட்டத்தை விட்டு உங்களை விலக்க கூடும் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் விலகி போவீர்கள் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடாமல் போவீர்கள் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சத்தத்தை உங்கள் செவிகளிலே ஏற்றாமல் போனார்கள் என்று சொன்னார். நீங்கள் தப்பி பிழைப்பது கடினமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டுக்கே அவ்வளோ கூர்மையாய் கேட்பாங்க அந்த சத்தம். அப்படியாக அந்த விளையாட்டுக்கே அவ்வளோ முக்கியம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த வாழ்க்கை ஆண்டவருடைய செவியை, அவருடைய சத்தத்தை நம்முடைய செவிகளினால கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினம் 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 ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு அவருடைய சத்தம் டைரக்டா கேட்கும். நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணும், டைரக்டாவே கேட்கும். அவங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறத டைரக்டா கேட்கிறவங்க நிச்சயமாகவே அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு சிலருக்கு எப்படி பேசுவார் அப்படின்னு சொன்னா, வசனத்தின் மூலமாய் பேசுவார். நம்முடைய பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்க இருதயத்துல உணர்த்துகிறவராக இருப்பார். அந்த சத்திய வசனம் நம்ம இருதயத்தோடு பேசும். அந்த வார்த்தை நம் இருதயத்துக்கு ஏற்றார் போலவே காணப்படும். ஒரு சில காரியங்களில் நம்ம என்ன பண்ணிருப்போம், தவறி விழுந்து கிடப்போம். ஒருவேளை தவறான பாதையில போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சத்திய வசனம் நமக்கு என்ன பண்ணும் சொன்னா, இருதயத்துல பேசும். நீ இந்த காரியத்தை செய்றியே, பாத்தியா, பைபிள் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வசனம் படி நீ நடந்துக்கோ, உன் இஷ்டத்தின்படி நடக்காத அப்படின்னு சொல்லி பைபிள் உங்களோடு பேசுது அப்படின்னு சொன்னா, அது கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு சத்திய வசனத்தினால அவர் பேசுவார். ஒரு சிலர், இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இல்லையா, அதே போல ஒரு சில செய்திகளை நாம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்மை கண்டித்து உணர்த்துவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை தேறுதல் படுத்துவார். ஒரு சில காரியங்களில் நொந்து போயிருப்போம். ஒரு சில பிரச்சனையில் அப்படியே ஐயோ, நான் என்னை விடுவிக்க யாருமே இல்லையே, இதுல இருந்து நான் எப்படி மேல வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம யோசித்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சரியாக அந்த வார்த்தையை பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படியே ஒரு சில நேரத்தில் அப்படியே திகைச்சு போயிடுவோம். ஐயோ, நான் இந்த வார்த்தைக்காக தான் நான் எதிர்பார்த்தேன், இப்படி